ஏழாவது அபிஷேகம் எழுப்புதலின் அபிஷேகம். ஆமென் சொல்லுமா? எழுப்புதலின் அபிஷேகம். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் இப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்க மேல ஊத்தலாம்னு நினைக்கிறாரு. ஆமென் சொல்லுமா? எழுப்புதலின் அபிஷேகம். திருச்சபையில 10 பேர் இருக்கு திருச்சபை, 20 பேர் இருக்கு திருச்சபை, 1000 2000 மாறிடும். அபிஷேகம் வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது எழுப்புதலின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இதுல வாஞ்சிக்கணும். நீ ஒருவர் என்ன பண்ணுவ? ஒரு ஆத்மா புதுசா கொண்டு வந்துருவ. உன் மூலியமாவே 10 பேர் 20 பேர் ஒரு வருஷத்துல ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. ஆமென் சொல்லுமா? அப்படி கிராமமா இயேசுக்குள்ள வந்துரும். இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா, இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா கிராமமே ரட்சிக்கப்பட்டு வந்துருவாங்க. 1-2 பேர் வர மாட்டாங்க. அப்போஸ்தல காலங்கள்ல அப்படியே ரட்சிக்கப்பட்ட அனுதின சபையை சேர்த்தாங்க. ஒரே நேரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரே நாள்ல. ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு கூட எத்தனை யூடியூப்ல பார்க்கிறோம், வட சைடு பல இடத்துல ஒரே நாள்ல 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுமா? இந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள காணப்படணும், திருச்சபைகளுக்கு காணப்படணும். அப்பதான் ஆத்துமாக்கள் பொருளாய் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுமா? மந்தை பெருகுது போல மனுஷர்களை என்ன பண்ணுவாரா? பெருகு பண்ண சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. எந்த அபிஷேகத்துல? எழுப்புதலின் அபிஷேகம். ஆமென் சொல்லுமா? ஏசாயா 40:31 சீக்கிரமா ஏசாயா 40:31 சத்தமா படிங்க. எழுப்புதல் அபிஷேகம். ஏசாயா 40:31 சீக்கிரமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புறாரா? ஆமென் சொல்லுமா? இதுதான் எழுப்புதலின் ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்றது யாருக்கு எழுப்புதல் அபிஷேகம்? காத்திருக்கிறவங்க மேல எழுப்புதல் அபிஷேகத்தை கொடுப்பார். காத்திருக்கிறவங்க மேல இல்ல, வசனம் புரிந்து கொள்ளணும். காத்திருக்கணும். உபவாசங்கள்ல கண் விழிப்புகளில் காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்க மேல இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை வைப்பாரு. காத்திருக்கிறத பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை 40 நாட்கள் ஓடி இருக்கிறாங்க உபவாசங்கள்ல, எத்தனை 3 நாள் தொடர்ச்சி 21 நாள் எத்தனையோ முறை. என்னோட ஜெப நேரங்கள் அதிகமா பாத்தீங்கன்னா காலையில 8 மணி 9 மணிக்குள்ள ஜெப நேரம் இருக்கும். சாயங்காலம் 6 மணி 7 மணி ஜெப நேரம் முடியும். ஏதோ 1 மணி 2 மணி நேரம் ஜெபிச்சதெல்லாம் இருக்குது. ஆனா அதிகமா ஜெபிச்சது காலையில 8 மணி 9 மணிக்கு வந்ததுன்னா நைட் 8 மணி 7 மணி ஜெபிச்சுக்குவேன். 10 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் காத்திருந்து ஒரு மனுஷனோட கண்ணீர்ல படாத இடத்துல உட்கார்ந்துருங்க. ஒரு மனுஷத்தை கேட்காத இடத்துல உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து ஜெபிச்சு உபவாசத்துல ஜெபிச்சு எனக்கு தாங்கானவங்க கேட்டு ஜெபிச்சு ஆண்டோட வல்லமை அதிகமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுமா? காத்திருக்கிறவங்க எழுப்புதல் அடைவாங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு நாள் அதிகாலையில ஒரு 3 மணி இருக்கும், 3:30 மணி இருக்கும். ஒரு பெரிய கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்திட்டேன். அதுக்கு ஒரு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டு நம்ம அரக்கோண பகுதியில 2018 வருஷம் அரக்கோண பகுதியில ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் சொல்லிட்டு ஆண்டவர் பாரப்படுத்தினாரு. அந்த பக்கம் எந்த ஊழியக்காரன் எனக்கு தெரியாது, சபைகள் தெரியாது. ஆனா அரக்கோண பகுதியில ஒரு எழுப்புதல் கூட்டத்தை வைக்கணும், குடும்ப ஆசீர்வாத கூட்டமா வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அதன் விளைவாக போய் சில ஊழியக்காரங்களை பார்த்து கூட்டத்தை நடத்த போத சொல்லிட்டு அந்த சர்ச்சின் அட்ரஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா சாப்பாடெல்லாம் நம்ம ஸ்பான்சர்ல போகுது. இப்படி பண்ற நேரத்துல நோட்டீஸ் அடிச்சுட்டோம். 2-3 நாள் வீட்டுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு போன் கால் வருது. எனக்கு என்ன வருதுன்னா, ஐயா நீங்க கூட்டம் நடத்துறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கீங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டுன்றீங்க. நீங்க வேணா கூட என்ன சொல்றேன், நீங்க சாப்பாடு கொடுக்க வேணாம், வர யாராவது ஊழியக்கிற வயசானவங்களை கூப்பிட்டுக்குவோம், அவங்க பிரசங்கிக்கிட்டோம், அவங்க என்ன ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க, நீங்க கூட மட்டும் இருந்து என்ன பண்ணுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்கன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமாயிடுச்சு. வார்த்தை கேட்க நோட்டீஸ் எல்லாம் ஆயிடுச்சு. 2 நாள் நான் பிரசங்கம் பண்ண போறேன், அவ்வளவுதான். அப்படியே நான் அந்த வேதனை என்ன பண்ண, அன்னைக்கு நைட்டு வேதனையோட ஜெபிச்சு படுத்தேன். விடிய காலம் அந்த 3:30 மணிக்கு எனக்கு விழிப்பு கொடுத்துட்டார். முட்டி போட்டு அழுகிறேன். இன்னாண்டவரே, ஊழியம் செய்வதற்கு வயசு முக்கியமா இல்ல ஆவியானவர் முக்கியமா? ஆவியானவர் முக்கியமான ஒரு கேள்வி எழுந்துச்சு எனக்கு. வயசு முக்கியமா ஊழியம் செய்யறதுக்கு இல்ல ஆவியானவர் முக்கியமான கேள்வி எழுந்துச்சு. எனக்கு ரொம்ப குழப்பமாக இந்த ஊழியத்தை எல்லாம் நிம்மதியா செய்ய முடியல. எதுக்கு தான் நோட்டீஸ் வச்சுன்னு தெரியல. அவங்க சொல்றது கரெக்டாக இருக்கும் போது சொல்லிட்டு காலையில வச்சு புலம்புறேன். முட்டி போட்டு ஜெபிச்சு அப்படியே சாஷ்டாமா விழுந்துட்டேன். துக்கம் தாங்க முடியாம சாஷ்டாமா விழுந்து அப்படி ஜெபிக்கிறேன். உடனே ஆண்டவர் தரிசன கண்கள் திறக்கிறார். என் செவிகள் அந்த செவிகள்
அது போல அந்த சத்தத்துல இந்த வசனம் ஏசாயா 40:30 வசனம் அப்படி அழகிய காதலிக்கிறது. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடையலாம் சொல்லிட்டு இந்த வசனம் காதலி கேட்கிறேன். காதலி கேட்ட உடனே என் கண்களை நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய கழுகு 2 ரெக்கையோட சிறகோட அப்படியே பறந்து வரதை பார்க்கிறேன். பறந்து வந்து கட்டுற என் பின்னாடி நிக்குது. திரும்பி பார்த்தா எனக்கு பெரிய ரெக்கைக்குது. ஆமென் சொல்லுமா. கழுகு அவ்வளவு பெரிய கழுகு இருக்குது. தேவதூதர்கள் இருக்காங்க. அது மாதிரி இதுக்கு திரும்பி பார்த்து வருது. இந்த பக்கம் இருக்குது. ஆனா அந்த வசனம் காதுல கேக்குது, இந்த தரிசனத்தை பார்க்கிறேன். உடனே நான் கேட்கிறேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறேன். அப்படி ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த வல்லமையின் அபிஷேகம் இது. நீ எனக்கு காத்திருந்தபடினால யாருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீ 3 நாள் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை நான் உன் மேல ஊற்றி இருக்கிறேன். உன்னை நான் என்ன பண்ணேன், நீ சபைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்காக இந்த அபிஷேகத்தை உன் மேல வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னவன் ஆண்டவர் இதெல்லாம் எப்படியாப்பா இந்த கிருபை கொடுத்து உடனே கேட்கிறேன். நீ திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்தா இயேசுவானவர் அப்படியே அவர் கைகளில கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் சொட்டு சொட்ட விழுந்து கொண்டு ஆண்டவர் காண்பிச்சார். உங்களுக்காக பட்ட பாடுகள், இந்த மக்களுக்காக பட்ட பாடுகள், இந்த மக்கள் எல்லாம் இந்த போது எழுப்புதல் வரணும், என்ன அறிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக இங்கிருந்து வந்த ஒரு அபிஷேகம் தான் உனக்கு என்று சொன்னார். ஆமென் சொல்லுமா. அந்த அபிஷேகத்தை எனக்கு தெளிவாக்கின பிறகுதான் நிறைய சபைகளை தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆமென் சொல்லுமா. அந்த அபிஷேகம் வந்த பிறகுதான் நிறைய சர்ச்சுகள் பயன்படுத்தினாரு. அதுக்கு அடுத்து ஊழியக்காரர்கள் மத்தியிலே பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆமென் சொல்லுமா. அப்ப இந்த அபிஷேகம் வருஷம் ஒன்னு ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில, 2வது சபைகள் மத்தியில, 3வது ஊழியக்காரர்கள் மத்தியிலே கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுமா. அப்ப இது எழுப்புதலின் அபிஷேகம். ஆமென் சொல்லுமா.